ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, நீ உன் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக்கொள். அதனால் உனது துயரம் மறையும். எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் புதிய வேலையை தொடங்கு. மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கு அடங்காமல் வந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலான உன் கவலைகளுக்கு உன் மனமே காரணம். எத்தனை மகிழ்ச்சியாக நீ தேடி இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி சேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் நீ கவலைக்கு தள்ளப்படுகிறாய். எங்கே போனது உன் மகிழ்ச்சி? உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போகிறது? எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடு. அதன் போக்கிற்கு நீ செல்லாதே. நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீ நீயாக இரு. அதுதான் உன்னை உயர்த்தும். நேற்று நீ என்னிடம் வைத்த உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், அதுவும் முடியவில்லை. ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? உன் கர்ம பலன்களே காரணம். நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா என் தங்கமே? யார்தான் செய்வது? என்னதான் காரணம்? வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய். இதை தவிர உனக்கு எதிலுமே நம்பிக்கை இல்லை. முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கிறேன், வா என் தங்கமே, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உன் காலடி இந்த ஷீரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும். உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த சாயின் மீது நீ கொண்டுள்ள பக்தி கண்டு நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நீ நீண்ட நாள் முயற்சி செய்த காரியம் நிறைவேறப் போகிறது. உன் இல்லத்தில் சுப காரியம் நடக்கப் போகிறது என் தங்கமே. நீ மகிழ்ச்சியாக இரு. நானும் நீயும் வேறு வேறு அல்ல. நீ என்னுடைய பிரதிபிம்பம். நீ காண்பதெல்லாம் என் சொரூபமே என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நான் உன்னுடையவன். என் தங்கமே, பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதமாகுமே தவிர என்றும் தோற்று போகாது. அது வெற்றியை மட்டுமே தரும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.